டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் சிறப்பு அரசியல் விழிப்புணர்வு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் நபராக கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த குருதிக்கொடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் என்டிகே முகமது இலியாஸ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அதற்கு முன்னதாக நம்மளுடைய வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்கிரைப் என்பது எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தும். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இலியாஸ் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் கேள்வி, 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதங்களின் அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது தமிழ் தேசிய ஆட்சியையா அல்லது திராவிட ஆட்சியையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சூழல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இஸ்லாமியனுடைய சமுதாயத்தினுடைய பிரிவினையினுடைய குறித்து நீங்க இப்ப கேட்ட கேள்வி அரசியல் சார்ந்த விஷயம்தான். ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறதை நம்ம எல்லோரும் சொல்றதுண்டு, கேட்கறதுண்டு. ஆனால் இந்த மாதிரி கேள்வி இதுக்கு முன்னாடியே நம்ம சமுதாயத்துல யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தாலோ வலையொலி மூலமா பரப்பி இருந்தாலோ இன்றைய சூழ்நிலையில் மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கைகளாக எவ்வளவுக்கு எவ்வளோ அருமையான முறையில ஒண்ணுக்கு ஒன்றா நம்ம நகையும் சதையுமா பழகிட்டு இருந்தோமோ அந்த சொந்தங்களை எல்லாம் விட்டு நாம் பிரியக்கூடிய நிலை வந்திருக்காது. அப்போ இதுக்கு யார் காரணம்? அதாவது பிரியக்கூடிய நிலை அப்படின்னா இந்த திராவிடர்களாக அவங்க திராவிட சித்தாந்தத்துல போய் மூழ்கிட்டாங்க அப்படி சொல்ல வரீங்க? கண்டிப்பா அதுவும் ஒரு காரணம். மற்றொரு காரணம் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த நம் இஸ்லாமிய சமுதாயம், நம்மளுடைய தாத்தா பாட்டியாகட்டும், அப்பா அம்மாவாகட்டும், நம்முடைய ஹஜத்மார்களாகட்டும், ஜமாத்தார்களாகட்டும், நம்ம எங்க போனாலும் வந்தாலும் இந்த சுன்னத்தான விஷயத்தை சொன்னியா, உட்கார்ந்து சாப்பிட்டியா, பிஸ்மில்லா சொன்னியா, இப்படிங்கிற அனைத்து மார்க்க தொடர்பான விஷயத்தையும் கேட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ அதையெல்லாம் ஒரு 50% குறைஞ்சிருச்சு. 50% குறைஞ்சதை என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்மளுடைய மார்க்கத்தினுடைய சிந்தனை கொஞ்சம் போய் நம்மளுடைய நாட்டு நலன் விஷயத்தில் வரவேண்டிய நம்மளுடைய இப்ப 50% மார்க்கத்தினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க, 100% இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் 50% மட்டும் வந்துட்டாங்க. இந்த 50% எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வரப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம் மார்க்கத்துக்கு ஹராமான, மார்க்கத்துக்கும் இந்த கொள்கை கோட்பாட்டுக்கும் இந்த அரசியலுக்கும் தொடர்பில்லாத ஒரு நோக்கம் கொண்ட இந்த அரசியல் என்ற வெறும் மிக பெரும் பாவமான இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தது காரணமாகத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கத்தினுடைய தொடர்பை அறவே அழிச்சு விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம தொட்டதுக்கெல்லாம் நாம என்ன பண்ணுவோம், பிஸ்மில்லா சொல்லுவோம். உடை உடுத்தும் போதும் சரி, செப்பல் போடும்போதும் சரி, மலஞ்சலம் கழிக்க போகும்போதும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லுவோம். துப்புனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவோம். அப்புறம் மரண செய்தி கேட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இறைவனை நாம எப்போதுமே நம் மனதில் மறக்காம வச்சுக்கணும், இறை சிந்தனை எப்பவுமே உள்ளூர வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம சொல்றதுக்காகத்தான் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் அது அடுக்கடுக்காக ஒரு
ஒரு 40-50% குறைஞ்சு போச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா, இன்னைக்கு ஜமாத்தார்கள் மார்க்கத்தினுடைய தொடர்பில் இருக்கிறாங்க, பேரளவில் இருக்கிறாங்க. ஆனா மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை கொண்ட கலிமாவினுடைய அடிப்படையில் இருக்காங்கனாக்கா இல்ல. இப்ப எல்லாமே அரசினுடைய தொடர்புக்கு போயிட்டாங்க. நம்முடைய கட்சி, கொள்கை, கோட்பாடு, பணம், பதவி, புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் மார்க்கத்தினுடைய விஷயத்தை போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எல்லோரும், எல்லா ஆலிம்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நாங்க தான் திருக்குர்ஆனை பரப்பினோம், ஆப்சாவை உருவாக்கினோம், ஆலிமை உருவாக்கினோம், பள்ளிவாசல் எல்லாம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்க தான் அல்லாஹ் 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 நாங்க தொழுதோம் அப்படிங்குவாங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்லாமே சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடுறவங்க எல்லாமே எல்லாத்தையும் இப்ப குல்லாபாட வச்சுட்டாங்க இல்லையா? எந்த அடிப்படையில? எவ்வளவுக்கு எவ்வளவு ஈமானோடு இருந்தவங்க அத்தனை பேர்களையும் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயம் பிரிவினையா பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிவினையா பிரிச்சது அதனால் இப்ப என்னாச்சு அப்படின்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமும் நட்பும் உறவுகளும் எப்படி இருந்துச்சோ, ஒற்றுமைகளும் எப்படி இருந்துச்சோ, அது எல்லாம் பாலா போயிடுச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்ன? மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறது மெயின் காரணம் யார்? ஆனா யாரு என்ன நினைக்க கூடாது, எப்ப பாரு சீமானும் சீமானுடைய தம்பி தங்கைகளும் ஆலிம்களை, இஸ்லாமியர்களை சீண்டிட்டே இருப்பாங்க. அதுல ஆலிம்களையும் ஜமாத்தார்களையும் இஸ்லாமியர்களையும் சீண்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்க, சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜமாத் இல்லாமல், ஆலிம்கள் இல்லாமல், இஸ்லாம் இயக்கங்கள் இல்லாமல் நம்ம உண்மையான இஸ்லாமியர்களாக ஒற்றுமையாக பயணிக்கவே முடியாது அப்படிங்கிற. அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம முன் வைப்போம். அப்ப அந்த முன் வச்சதில் பார்க்கும்போது, இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க, இன்னொரு விஷயம், ஏதாவது குடும்பத்திலோ தொழிலையோ வருமானத்திலோ நட்பிலோ மாற்று மதக்காரங்களுடைய ஏதாவது பிணக்கு ஏற்படுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த பிணக்கு ஏற்பட்டவுடன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல யாரு பேச மாட்டாங்க, நேரா நம்ம போனாலும் சரி நம்ம போகாட்டி அந்த உறவுகளும் சரி என்ன பண்ணுவாங்க, நேரா ஜமாத்துக்கு போவாங்க. ஜமாத்துக்கு போய் என்ன சொல்லுவாங்க, பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒரு பெண்ணிட்டாருங்க, இது நியாயமான்னு கேளுங்க, நான் இப்படிதான் பண்ணேங்க, நான் சொன்னது சரியா இல்லைன்னு கேளுங்க, எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை ஜமாத்துக்கே வரதில்லை. என்ன காரணம் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னாக்கா, ஆலிம்கள் ஜமாத்தார்களுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த ஜமாத்தார்கள் இயக்கத்தார்களுக்கு அடிமையாயிட்டாங்க. இந்த இயக்கத்தார்கள் மார்க்கத்தினுடைய, மக்களினுடைய, இளைய தலைமுறைகளுடைய, நம் நாட்டினுடைய, வீட்டினுடைய ஹராமான பாவம் கொண்ட திராவிட ஆட்சிக்கு போய் அடிமையாயிட்டாங்க. யார் அடிமையாயிட்டாங்க? இயக்கத்தார்கள் அடிமையாயிட்டாங்க. இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்மளுக்கான மார்க்கத்தின் வழியிலோ, சத்தியமான வழியிலோ, மனிதநேய வழியிலோ என்ன பண்ணல, நம்மளுக்கான நியாயம் கிடைக்கல. இங்க கட்ட பஞ்சாயத்தா மாறிடுச்சு. அப்போ மத்தவங்களுக்கும் இவங்களுக்கும், RSSக்கும் இவங்களுக்கும், கட்ட பஞ்சாயத்து இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் அழிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வழிபாடு எடுத்துங்க, ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சொல்றது இஸ்லாம் மட்டும் கேட்டுக்கூடாது. நம்மளுடைய கிறிஸ்துவ அன்பர்களும் பைபிளின் அடிப்படையில் நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா ரெண்டையும் சொல்லும் போது சில விஷயங்கள் எனக்கு மறக்கும், சில நேரங்களில் நேரம் அதிகமாயிடும், சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியாது. அப்போ நம்ம பேசுற விஷயம் பைபிளின் அடிப்படையிலும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பிறப்பு முதல் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், வேதங்களின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும். ஆனா இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிபாடு எடுத்துட்டோம்னாக்கா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம செய்வோம். அது மட்டுமல்ல, திருமணம், குழந்தை பேரு, பெயர் வைக்குதல், அதே மாதிரி தொழில், வருமானம், கல்வி, மரணம், அதனுடைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நாம் செய்வோம்.
ஆனா இப்போ நம்மளுடைய சிந்தனை மார்க்கத்தின் வழியில் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் வந்துச்சு. 20 ரக்காய் தொழுவதற்கு குர்ஆன் ஹதீஸான்னு கேட்டவங்க, விரல் ஆற்றுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு கேட்டவங்க, தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, பணம் பதவி புகழுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அனைத்து எத்தனை சதவீதம் அவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் எத்தனை சதவீதத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறதை எந்த ஒரு இஸ்லாமியனும் சொல்ல முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய சீமானின் தம்பி தங்கைகள் மட்டும்தான் அந்த கொள்கை கோட்பாடு எத்தனை சதவீதம் இருக்கு என்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது மார்க்கத்தின் அடிப்படையில சிறு சிறு விஷயங்களுக்கும் மசாயல் சட்டங்களுக்கும் அவங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் இந்த அரசியலை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல மட்டும் இவங்க மார்க்கத்தை பாக்குறது இல்ல அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. இது சாதாரணமா நம்ம நினைச்சிட கூடாது. விளையாட்டா தட்டி போற மாதிரி கடந்து போற மாதிரி ஆக்கிட கூடாது. இன்னைக்கு இதுல முக்கியமா பெண்களும் இருக்கிறாங்க. இதுல இது பெண்களும் முக்கியமா தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பெண்களையே மையமா வச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னா, தொட்டதுக்கெல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிள்ளைகள்கிட்டயோ அல்லது கணவர்மார்ட்டையோ எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, வேலை முடிஞ்சுதா இல்லையா, ஏன் இத்தனை நேரம் கழிஞ்சு வரல, நேத்தெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்தீங்களா, இப்படி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கிறீங்க. ஆனா அது குடும்பத்தினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சந்தோஷமா நல்ல முறையில கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த விஷயம் அதே விஷயத்தை என்னுடைய மண்ணு மக்களும் என்னுடைய தலைமுறைகளும் என் சமுதாயமும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை பெண்களுக்கும் ஏன் இல்லாம போச்சுன்னு நான் கேட்கிறேன். அரசியல் விஷயத்துல அப்போ குர்ஆன் ஹதீஸ் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்டவங்க ஏன் அரசியல் மட்டும் ஆதாரம் கேட்கல? அப்போ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்ட குழப்பவாதிகளின் முதன்மையானவர் யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய பெயரை சொல்ல கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கான நேரம் தேவையில்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா மதக்காரங்களுக்கும் தெரியும், எல்லா அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், எல்லா இயக்கங்காரங்க அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் அப்படிங்கிறது மார்க்கத்துக்கு தேவையா அப்படின்ட்டு ஜமாத் சொல்லி கொடுக்கல, இயக்கம் சொல்லிக் கொடுக்கல, ஆலிங்கள் சொல்லிக் கொடுக்கல. ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறதான் சீமானுடைய தம்பி தங்கனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு முக்கியமா பதில் வரும். சீமான் இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லிட்டார் அப்படின்ட்டு நம்மளுடைய அரசியல் அறிவு தெளிவு இல்லாத மார்க்கத்தை குழப்புவதற்காகவே பிறந்த நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்காரன் நபிகள் நாயகத்தை விமர்சித்தார், அவதூறு கூறிட்டார், சீமானும் அவதூறு கூறிட்டார் சொல்லக்கூடிய தற்குறிகள் இஸ்லாத்தினுடைய கடமை 5 தான். அது ஆறாக்கப்பட்ட மிக பெரும் ஷைத்தான் யாரு? அப்ப அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு துப்பில்லாத இந்த வக்கீல்லாத இந்த ஷைத்தான்கள் ஏன் கேள்வி கேட்கல? ஆமா, 6வது கடமை என்னன்னு சொன்னாங்க. 6வது கடமை திராவிட கட்சிக்கு ஸ்டாலினுக்கு வாக்களிப்பது 6வது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை சக இஸ்லாமிய கட்சிகளும் இஸ்லாமிய சொந்தங்களும் இதை கண்டிச்சாங்களா? அதாவது நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக கேட்டது யாரை கேட்டாங்க? இவங்களையும் கேட்கல. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகத்தை அவருடைய பேரும் கூட மறந்துருச்சு. மேட்டுப்பாளையத்துல நபிகள் நாயகத்தை அவமானமாக பேசினார் அப்படின்ட்டு கொந்தளிச்சாங்க, குதிச்சாங்க, அப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனா சமீபத்துல சென்னையில் நடந்த மீலாது விழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. சிறப்பு விருந்தினராக அழைச்ச அந்த மேடையில் தமீமுன் அன்சாரி அவர்கள் ஸ்டாலினுடைய ஆட்சி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற நல்லாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காதல் மைதீன் அவரு சொன்னாரு, இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5, அதில் ஒரு 6வது முக்கியமான கடமை இருக்கு. அந்த கடமை தான் திமுக என்னும் ஸ்டாலினுக்கு வாக்களிப்பது அப்படின்னு சொன்னார். அடுத்து ஜவாஹிருல்லா அவர்கள் தர்காவை எதிர்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள். இப்ப அந்த இடத்துல போய் ஏன் வாக்கு கேட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இதில் நெல்லை முபாரக் எஸ்டிபி கட்சியை சேர்ந்தவர். அப்ப இவங்க எல்லாருமே கொலை செய்தவன் பாவி, கொலைக்கு துணைபவன் பெரும்பாவி என்ற நிலையில் தானே அரசியல் நிலை ஏற்படுத்தியிருக்காங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்காரன் நபிகள் நாயகத்தை விமர்சிச்சுட்டான், அவதூறு கூறிட்டான் அப்படின்னு சொன்ன இந்த தற்குறிகள் திமுகவினுடைய 6வது கடமை வாக்களிப்பது அப்படின்னு சொன்ன இந்த காதல் மைதீனை இதுவரைக்கும் எந்த இஸ்லாமிய ஜமாத்துகளும் இயக்கங்களும் ஆலிம்களும் கண்டிக்காதது ஏன், கேட்காமல் இருந்தது ஏன் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஸ்டாலினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஆட்சி கொடுக்கிறாருன்னு சொன்ன அன்சாரியும், தர்காவை எதிர்க்கிற சிந்தனை கொண்ட ஜவாஹிருல்லா அவர்களையும், இவர்களோடு சேர்ந்து எஸ்டிபி சேர்ந்த முபாரக் அவர்களையும், இவர்கள் அனைவருமே இப்படி மார்க்கத்துக்கு முரணாக கூறப்பட்ட வாழ்த்துகின்ற இவர்கள் இதே பிஜேபிக்காரன் ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்படின்னாக்கா பொங்கி எழுவாங்களே, அவங்களை விமர்சிப்பானுங்களே, அவங்களுக்காக போராட்டம் தொடங்குவாங்களே. அப்போ இவங்களெல்லாம் போராட்டம் தொடங்கும் போது அப்போ இவங்களை மட்டும் ஏன் பாதுகாத்து வச்சது என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி என்னுடைய மார்க்கத்தை அடகு வைக்கிறீங்க, என்னுடைய மக்களை அடகு வைக்கிறீங்க, அதுதானே சத்தியம். அப்போ நம்ம அடகு வைக்கிறது மட்டும் இல்லாம இழிவுபடுத்துறாங்க. அதாவது நபிகள் நாயகத்துடைய ஆட்சி போன்ற ஸ்டாலின் ஆட்சி கொடுக்கிறாருன்னா, நம்ம நபிகள் நாயக ஆட்சியில கள்ளச்சாராயம் இருந்துச்சா, கற்பழிப்பு இருந்துச்சா, இதே மாதிரி ஊழல் இருந்துச்சா, போதை கலாச்சாரங்கள் மேலோங்கி இருந்துச்சா, இது போல சமுதாய சீர்கேடுகள் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி உருவாகும் இல்லையா? அந்த கேள்வி விட நம்மளுக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, நம்ம மரணிச்சாலும் கூட, மரணிக்கிற தருணத்திலும் கூட கழுத்துல கத்தியை வச்சாலும் கூட ஈமானை விடக்கூடாத சமுதாயமா இருக்கக்கூடிய நம்ம இதை கத்துக் கொடுத்தவங்க என்னுடைய ஆலிம். அதாவது சிறு வயதுல மீனாது ஊர்வலத்துல ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க ஆலிம்கள். அடுத்து ஜமாத்தார்கள் அவ்வளவு ஈமானை விதைச்சு மக்களுக்கெல்லாம் போதிச்சு பல மதரசாக்களையும் பள்ளிகளையும் கட்டினவங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா அவங்க கூடி வரக்கூடியவங்க. ஆனா இவங்களெல்லாம் என்னுடைய இறை தூதரையும் திருக்குர்ஆனையும் இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் இப்படி இழிவாக கேவலமா பேசிட்டானுங்களே, இவனுக்கு 1 சீட் 2 சீட்டுக்காகவே என்னுடைய மார்க்கத்தை விற்கிறானுங்க அப்படின்னா இவனுங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் என்ன தகுதி இருக்கு, என்ன பேர் வைக்கலாம்? சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி இப்ப 2 சீட்டு கூட இல்லைங்க, இந்த கேவலம் 1 சீட்டுங்க. இந்த 1 சீட்டு மிதியடியினுடைய காலடிக்கும் கூட பத்தாதுங்க. அதுவும் அந்த 1 சீட்டு கொடுக்கறாங்கனாக்கா நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிறக்கா, நம்மளுடைய மக்களை பாதுகாக்கிறக்கா, நம்மளுடைய சமுதாய மார்க்கங்களை பாதுகாக்கிறக்கா, சமுதாய சட்டங்களை இது பாதுகாக்கிறக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கா அப்படிதான் பார்த்தோம்னாக்கா குறைந்தபட்சம் அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க தனி சின்னத்துல நிக்கணும். இவங்க தனி சின்னத்துல நிக்கலையே, உதயசூரிய சின்னத்துலதான் நிக்கிறாங்க 1 சீட்லயும். அப்போ நம்ம திரும்பி கேட்கிறது, இப்போ என்னுடைய மார்க்கத்தினுடைய அடிவேர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா மிக பெரும் கொத்தடிமைகளா ஆயிட்டாங்க. அப்போ கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய இவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஈமானில் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி போல டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ல நாங்க அரசியல் தொடர்பான விஷயத்தை நாங்க கேட்கிறோம்.
இதே மாதிரி அந்த திராவிட சிந்தனை கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஆலிம் ஜமாத்துகள் இஸ்லாம் இயக்கங்கள் கொண்ட ஒரு அரசியல் தொடர்பான விஷயத்தை நாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும், விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒண்ணு வந்து உருவாக்குங்களே. ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க? உருவாக்குனா தங்களுடைய பூட வாக்குகள்லாம் தெரிஞ்சு போயிடும், தங்களுடைய திருட்டுகள்லாம் தெரிஞ்சு போயிடும், தங்களுடைய அனைத்து விபரீதங்களை தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு சீட்டு கிடைக்கிறதும் கூட கிடைக்காம போயிடுச்சுனாக்கா பள்ளிவாசல்லையும் கோயில்கள்லையும் தான் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தானே இதை வந்து மறைக்கிறாங்க. அதாவது என்னுடைய இஸ்லாமிய பேரன்பாளருக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இவர்கள் எவர்களும் வந்து நல்லாட்சியை கொடுப்பதற்காக இவங்க தயாரா கிடையாது. அதே மாதிரி மார்க்கத்தின் அடிப்படையில் ஆட்சியை கொடுக்கக்கூடிய 80% கொள்கை கொண்ட தமிழ் தேசிய அரசியலையும் வந்து ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை, இணைவதாகவும் கிடையாது. அதாவது நீங்க இதுவரை நீங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதங்களின் அடிப்படையில இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்தவும் இல்லை, ரெண்டாவது அப்படி நடத்துற கட்சியோட இவங்க கூட்டணி சேரவும் இல்லை. கண்டிப்பா உறுதியா. அப்போ அதனால நம்ம என்ன விளைவிக்கணும் அப்படிங்கிறதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் உண்மையானவர்கள் யார் தீமையானவர்கள் அப்படிங்கிறதுல ஹலால் ஹராமை தெளிவானவங்க வந்து இஸ்லாமியர்கள் போல வேற யாருமே கிடையாது. நம்ம இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும், உணவு விஷயத்துல, உடை விஷயத்துல, திருமணம் விஷயத்துல, தொழில் விஷயத்துல எல்லாத்தையுமே ஹராம் ஹலாலை தேர்ந்தெடுத்த நம்ம ஏன் வந்து ஒரு நல்லாட்சியை என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய தலைமுறைக்குமான நல்ல ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு ஏன் நினைக்கல அப்படின்னா, அவங்க நினைக்க விடல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம வந்து உணர முடியும், இது விளங்க முடியும். ஆனால் இவங்க வந்து வறுமை கொடுத்துட்டாங்க. திராவிட கட்சி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து வறுமை கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு பின்னால் என்ன தேவை அப்படிங்கிறது உணர முடியும், முன்கூட்டியே உணர முடியாது. நீங்கள் மேற்சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வேதங்களுக்கு எதிராக தான் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அவங்க நடத்தக்கூடிய கட்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியும் வந்து வேதத்துக்கு எதிரான கூட்டணியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? உறுதியா. அப்ப அதனால என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அனைத்து நம்ம பிறப்பு முதல் மரணிக்கிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அரசியல்ல நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலும் திராவிட ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சியும் திராவிட ஆட்சியும் திருக்குர்ஆனை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, முக்கியமா நம்ம எல்லாத்துக்கும் ஓதுறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் காலை மாலை யாசின் ஓதுறோம், வாக்கியா ஓதுறோம், எல்லாமே ஓதுறோம் இல்லையா. அப்போ தமிழாக்கம் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய திருக்குர்ஆனுடைய தமிழாக்கம் இருக்கும் இல்லையா. இல்லைன்னா வாங்குங்க, வாங்கி தமிழாக்கத்தை பார்த்து இந்த அரசியல் சிறந்ததா அந்த அரசியல் சிறந்ததா, எது இந்திய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எது மிகச்சிறந்தது அப்படின்னு ஈமானோடு நம்ம தீர்மானிச்சு வாக்களிக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய ஆட்சி அப்படிங்கிறதை மறவாது இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சொல்லுங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, நல்லது. அது மட்டும் இல்லாம குர்ஆனோடு ஒப்பிடுறதுக்கு முன்னாடி வெளிப்படையாவே சில காரணங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்லாத்துல வந்து மது வந்து ஹராம், மது தடை செய்யப்பட்டிருக்கு. திராவிட ஆட்சியில மது ஆறா ஓடுது, எல்லா இடத்துலயுமே மது வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதே போல இஸ்லாத்துல வந்து போதைக்கு தடை, போதை கலாச்சாரங்கள் வந்து இந்த ஆட்சியில அதிகமாயிருக்கு. அதே போல பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியா இருக்கு. நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் வந்து கற்பழிப்புகள் நடக்குது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து போதை தான். இந்த போதையை வந்து இந்த அரசு வந்து கட்டுப்படுத்தல. இது மாதிரி உண்டான அந்த அடிப்படை விஷயங்களை நீங்க யோசிச்சாலே தெரியும், வேதங்களோடு தொடர்புடைய அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல் தான். அந்த அரசியல் வெற்றி பெறும் பொழுது, தமிழ் தேசிய ஆட்சி மலரும் பொழுது நம்மளுடைய உரிமைகளும் நிலைநாட்டப்படுவதோடு
நம்ம சமூகமும் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு டிஎன் மீடியா வலையொலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.